ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கறிவேட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் நல்ல ஒரு ரெசிபியுமா வந்துருக்கேன். ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பீட்ரூட் வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்து கூட, அதே மாதிரி சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஓகே, அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க. அப்போ அந்த பீட்ரூட் ரெசிபிக்காக நான் ஒரு பீட்ரூட், மீடியம் சைஸில் பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நீட்டமாக பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி இதை நாம் ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்கணும். அதை நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்துருக்கிறேன். இதில் இந்த பீட்ரூட்டை போட்டுடலாம். போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா இந்த பீட்ரூட்டில் நீர் சத்து நிறைய உள்ளது. அதனால் பீட்ரூட்டில் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன். மோர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். நல்லா வெந்துடும். எல்லா இடமும் நல்லா சாஃப்டாகி வெந்து கிடச்சிடும். ஓகே, பாருங்கள், கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 விசில் வரட்டும். அதை நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் போதும் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஓகே, இப்போ நம்ம பீட்ரூட் அதோட விசில் தான் சேர்த்துது. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் நாம் கொஞ்சமாக கடுகு சேர்க்கணும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் உள்ளது தான். கொஞ்சம் பெருசானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதை ஒரு பாதி அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ அதில் ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி நான் இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்க்குறேன். பூண்டு ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு பாதி அளவுக்கு அதுவும் வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், நம்ம பீட்ரூட் 3 விசில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அது பிரச்சனை இல்லை. அது நம்ம குக் பண்ணும்போது ரெடி ஆகிடும். நிறைய தண்ணி இருந்துன்னா நீங்கள் கொதிக்க வச்சு தண்ணியை வற்ற வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினது போதும். பாதிக்கு மேல் வதங்கிடுச்சு. இந்த பீட்ரூட் இதில் போட்டுடலாம். இப்படி நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது பீட்ரூட் எல்லா இடமும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். நம்ம நல்லா கிளறிடலாம். பூண்டு, நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோமே, அதெல்லாம் சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இனி நாம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகு தூள் பெப்பர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நிறைய எல்லாம் வேண்டாம். எல்லாம் ஜாஸ்தியானா இதோட டேஸ்ட்லாம் முடிஞ்சு நிற்கும். அதாவது உங்களுக்கு இப்போ தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம், சாப்பிட்லாம். இந்த மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்து இந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லைன்னா நான் இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தேங்காய் தான். இங்கே அதெல்லாம் ஆப்ஷனல் தான். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதை விட கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதையும் சேர்த்து அந்த தேங்காயோட பச்சை வாசெல்லாம் போகிற வரைக்கும் நாம் இதை கலரிடலாம். சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வேகும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சால்ட்டெல்லாம் சேர்க்கலை. இந்த தேங்காயோட பச்சை வாசம் போய் நல்லா ட்ரை ஆகி கிடக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்க்குறேன். கொஞ்சம் கம்மியாக படுது. ஒரு 2 பிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது மூடி போட்டு வேக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வேக வச்ச பீட்ரூட் தான், அதனால அது ரெடியாக தான் இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
பார்த்தீங்களா, சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. பீட்ரூட் வந்து ரொம்ப சத்தானதும் கூட, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து லாஸ்ட்டில் என்னென்னா 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் போதும், நிறைய தேவையில்லை. அதுவும் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து கிளறிட்டு நாம் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம அருமையான ஈஸியான பீட்ரூட்டு சைட் டிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஓகே, தேங்க்யூ.